வணக்கம். நம்ம எல்லாருமே நம்மளோட லைஃப்ல இருக்கிற எல்லா நாளும் ப்ரொடக்டிவா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம். ஆனா அப்படி நடந்துருதா என்ன? ஆமாங்க, அது கண்டிப்பா ரியாலிட்டி கிடையாது. அப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணா அது சரியும் இல்லை. அப்போ இந்த மாதிரி நம்ம ரியாலிட்டி இல்லைன்னு தெரிஞ்சும் சில நாள்ல நம்மளால பர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா நம்மளே ரொம்ப குறை சொல்லிக்கிறோம். ஏன் என்னால் இப்படி பண்ண முடியல, நம்ம ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுறோம். ஸோ இனிமேல் இருந்தாவது இந்த ஒரு பழக்கத்தை மாற்றிக்கோங்க. எல்லா நாளும் எல்லாருக்கும் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுதான் ரியாலிட்டி. சில நாட்கள் நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கலாம். அது சில நாட்கள் நமக்கு ரெஸ்ட் தேவைப்படலாம். சில நாட்கள் சும்மா ரெஸ்ட்டுக்கான நாளாக இருக்கலாம். சில நாட்கள் நம்மளோட ஹீலிங் ப்ராசஸ், அதாவது நம்ம ஒரு தோல்வியிலேருந்து நம்ம திருப்பியும் அந்த புது முயற்சிக்கு ட்ரை பண்ணுறோம் இல்லையா, அதுக்கான ஒரு ஹீலிங் ப்ராசஸாக இருக்கலாம். இந்த ரெஸ்ட் எடுக்கிறதும் ஹீலிங்கும் எல்லாமே ப்ராக்ரஸ்க்கான ஒரு முக்கியமான கட்டங்கள். ஸோ இதெல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம வெற்றியை மட்டும் நோக்கி போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நார்மலைஸ் பண்ணுங்க. இதை ஒரு ப்ராசஸாக அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் நமக்கு சேஞ்சஸ் தெரியும். எப்படி ஒரு ஃபோன் பேட்டரி கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? தூக்கி போடுறது கிடையாதுல்ல, சார்ஜ் போட்டுட்டு அது ரீசார்ஜ் ஆனதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணிக்கிறோம்ல. அதே மாதிரி தாங்க நம்ம மைண்டும். ஸோ உங்கள் மைண்ட் எப்பெல்லாம் ட்ரெயின் ஆகுதோ, எப்பெல்லாம் அதுக்கு ரெஸ்ட் தேவைப்படுதோ ரெஸ்ட் கொடுங்க. அதை கம்ப்ளீட்டாக சார்ஜ் பண்ணிக்கோங்க. ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இன்னும் ப்ரொடக்டிவிட்டி டபுளாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.